ஐடி கம்பெனி மட்டும் இல்ல. ஐடி கம்பெனி, இந்த ஒரு சில என்ஜினியரிங் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊர் பக்கத்துலேருந்து வர்றாங்க. அவங்க வந்து பழகணும்னு வரும்போது, அவங்க கிட்ட நிறைய வேலைகள வாங்கிட்டு, ஓகே வேலைகள வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் குடுக்காம, உங்களுக்கு வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் தானே, உங்களுக்கு நாங்க இதெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அது முதல்ல சொல்றதும் இல்ல. ஓகே. ஸோ இவங்க பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள செலவு செய்து, ஒரு இடத்துல தங்கியிருந்து, அந்த வேலைய வந்து செஞ்சு ஹார்ட் ஒர்க்கா இருக்கும். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு மூளைக்கும் இருக்கும். அந்த மாதிரி செய்கிறது வந்து தவறு. கண்டிப்பா இதை வந்து பார்ட் டைமாக பண்ணும்போது அதை டிமாண்ட் பண்ண முடியாது. சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி பண்ணும்போது அதை வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஆனால் ஃபுல் டைமாக 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டைஃபண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸ்டைஃபண்ட் கொடுக்காம வேலை வாங்குறது வந்து தப்பு, சட்டப்படியும் அது தப்பு. சப்போஸ் இவங்க இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் அப்படின்னு வழக்கு தொடுக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப தர்ம சங்கடமாயிரும் அந்த கம்பெனிக்கு. பட் பொதுவாக மாணவர்கள் அந்த மாதிரி செய்கிறதில்ல, அவங்களோட எதிர்காலம் கருதி அவங்க இது மாதிரியே போக வேண்டான்னு. பட் ஒரு கம்பெனியாக இருந்து அவங்களுடைய தார்மீக கடமை கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காத ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலை செய்கிறன்றது வந்து ஒரு எத்திக்ஸ் இல்லாத ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய இடத்துல குமிஞ்சு கிடக்கு, கொட்டி கிடக்கு, எக்கச்சக்கமான இடத்துல கொட்டி கிடக்கு. அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். பார்ட் டைமாக போனீங்கன்னா ஸ்டைபண்ட் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஃபுல் டைமாக போனீங்கன்னா என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம்.